ஹாய், திஸ் இஸ் Ghibran here. உங்கள் லைஃப்பில் எப்போவாவது யாருக்காவது கெடுதல் செய்யணுங்கிற எண்ணம் வந்திருக்காங்க. ஒரு செகண்ட் அப்படி ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு போயிருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அப்படி ஒரு தாட் வர்றப்போ நாம் என்ன செய்கிறோம், அந்த எண்ணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் விஷயமே. அதை தான் நான் இந்த கதை மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ரேவதின்னு ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க ரொம்ப தாராள மனசு உள்ளவங்க. அவங்க எப்போ சப்பாத்தி ரெடி பண்ணாலும் எக்ஸ்ட்ரா 2 சப்பாத்தி செய்கிறது வழக்கம். அவங்க குடும்பத்தில் உள்ள ஆளுங்க சாப்பிட்டது போக மீதி இருக்கிற அந்த 2 சப்பாத்தியை பசியோடு இருக்கிற வெளி ஆளுங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு வந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரர் வர்றாரு. அவர் ரேவதி கொடுக்குற சப்பாத்தியை சாப்பிட்றாரு. அவங்களுக்கு அவரை பார்க்கறதுக்கே பாவமாக இருக்குது. அதனால் இனிமே டெய்லியும் ரெகுலராக அவருக்கு சப்பாத்தி வைக்கலான்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதன்படி தினமும் காலையில் சப்பாத்தி செஞ்சு அவங்க வீட்டு ஜன்னல் ஓரமாக ரேவதி வைக்கிறாங்க. அதை அந்த பிச்சைக்காரர் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு போகிறாரு. இது தினமும் நடக்குது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு தடவை சப்பாத்தியை சாப்பிட்டு முடிக்கும் போதும் அந்த பிச்சைக்காரர் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் பண்ணுற கெட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களோட இருந்துடும், நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு திரும்ப வரும்னு. இதை ரேவதி கவனிக்கிறாங்க. முதல்ல பெருசாக அவங்க கண்டுக்கல. ஆனால் போக போக அவங்களுக்கு இந்த விஷயம் எரிச்சல் தருது. என்னடா இவரு நம்ம கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு நமக்கே அகெயின்ஸ்டா பேசுறாரு, இது சரியில்லைன்னு நினைக்கிறாங்க. சரி, கண்டுக்காம விட்டுலான்னு நினைச்சாலும் அவர் அப்படி சொல்றத நிறுத்தவே இல்லை. தினமும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது சரிப்பட்டு வராது, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணுமேன்னு ரேவதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு கொடுக்குற சப்பாத்தியில விஷம் கலந்துட்டா என்ன, அதுக்கப்புறம் அவரோட தொல்லையும் இருக்காது, அவர் வார்த்தைகளை நம்மால கேட்கவும் முடியாதுன்னு முடிவு பண்றாங்க. அதன்படி மறுநாள் அவருக்கு செய்கிற சப்பாத்தியில் ரேவதி விஷம் கலந்துடுறாங்க. இப்போ வழக்கம் போல அதை ஜன்னல் பக்கத்தில் வைக்க போகிறாங்க. ஆனால் அவங்களால வைக்க முடியல, கையெல்லாம் நடுங்குது. ஏதோ ஒரு வேகத்தில் அவங்க இப்படி நினச்சிட்டாங்க. ஆனால் அதை அவங்களால முழுமையாக செய்ய முடியல. ஒரு நிமிஷம் அந்த செகண்டில் அவங்க உண்மையை ரியலைஸ் பண்ணுறாங்க. இப்படிலாம் பண்ணுறது நம்மளோட குணம் இல்லையே, நமக்கு திடீர்னு என்னாச்சு, இதை முதல்ல நிறுத்தணும்னு நினச்சி சுதாரிக்கிறாங்க. அப்புறம் உடனே அந்த விஷம் கலந்த சப்பாத்தியை தீயில போட்டு எரிக்கிறாங்க. அடுத்து புதுசாக 2 சப்பாத்தியை போட்டு ஜன்னல் கிட்ட போய் வைக்கிறாங்க. அந்த சப்பாத்தியையும் அங்கே வந்த பிச்சைக்காரர் எடுத்துக்கிட்டு எப்பவும் சொல்கிற மாதிரி, நீங்கள் பண்ணுற கெட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களோட இருந்துடும், நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு திரும்ப வரும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்ட அந்த அம்மா எதுவுமே பேசாமல் சும்மா இருந்துடுறாங்க. இதுக்கிடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்கத்து எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போன ரேவதியோட மகன் வீடு திரும்பவே இல்லை. இது அவங்களுக்கு ரொம்ப மனவேதனை கொடுக்குது. தினமும் அவங்க கும்பிடாத சாமி இல்லை, என் பையனை என்கிட்ட எப்படியாவது பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருன்னு தினமும் கடவுள்கிட்ட மனசுருகி பிரார்த்தனை பண்றாங்க. மறுநாள் ஒரு அதிசயம் நடக்குது. இத்தனை நாள் காணாம போயிருந்த அவங்களோட பையன் திரும்பி வந்து ரேவதி வீட்டு கதவை தட்டுறான். கதவை திறந்த பார்த்த ரேவதிக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. மகனை பார்த்த சந்தோஷத்துல அவனை கட்டி அணைச்சிக்கிறாங்க. அப்போதான் அவன் ரொம்ப மெலிஞ்சு போய் எலும்பும் தோலுமா இருக்கிறத ரேவதி கவனிக்கிறாங்க. அவன் இப்படி ஆனதுக்கான காரணத்தை அவங்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவன், நான் வேலைக்கு போன இடத்துல பயங்கரமான பிரச்சனைமா, அங்கேருந்து வீட்டுக்கு வேற திரும்ப முடியல, சாப்பாடே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு அந்த வழியாக போன ஒரு பிச்சைக்காரன் தான் எனக்கு 2 சப்பாத்தியை கொடுத்து சாப்பிட வச்சாரு. அவர்னால மட்டும்தான் நான் உயிர் பழைச்சு உங்கள் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன்னு சொல்கிறோம். ரேவதிக்கு லைட்டாக டவுட் வருது. அந்த பிச்சைக்காரன் எப்படி இருந்தாருன்னு அவரோட அடையாளங்களை ரேவதி கேட்குறாங்க. அவன் சொன்ன அடையாளங்களை வச்சு பார்த்த ரேவதிக்கு பயங்கர ஷாக். அந்த பிச்சைக்காரர் வேற யாரும் இல்லை, இன்னைக்கு காலையில் விஷம் கலந்த சப்பாத்தியை ரேவதி கொடுக்க நினச்சாங்களே அதே பிச்சைக்காரர் தான். ரேவதிக்கு ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்டுருச்சு. நல்ல வேலை, ஏதோ ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்லி அந்த சப்பாத்தியை தீயில போட்டு கருக்கணும், இல்லைன்னா நம்ம பிள்ளையோட நிலைமையை என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாதுன்னு அவங்க பதறி போயிடுறாங்க. கையோட தான் கும்பிட்ட அத்தனை கடவுள்களுக்கும் மனசார நன்றி சொல்றாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. நீங்க பண்ற கெட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களோட இருந்துடும், நீங்க பண்ற நல்ல விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு திரும்பி வரும்னு அந்த பிச்சைக்காரர் சொன்னதோட அர்த்தம் இதுதான். நம்ம ஒருத்தருக்கு பார்த்து பார்த்து நல்லது செய்வோம், ஆனால் அவங்க சில நேரம் அதுக்கான நன்றியோடு நடந்துக்காம இருப்பாங்க. நாம் அதுக்காக நம்ம மனசை மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு நல்லது செய்கிறத நிப்பாட்டவோ கெட்டது செய்யலாம்னு நினைக்கிறதோ கூடவே கூடாது. சூரியனுக்கு நம்ம என்ன கைமாறு செய்கிறோம், ஆனாலும் அது நமக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் ஒளி கொடுக்குது இல்லையா? அந்த சூரியன் மாதிரி நாம் இருக்கணுங்க.
நல்லது செய்கிறது நம்ம இயல்புன்னா கடைசி வர அந்த நல்லதை மட்டும் செஞ்சுட்டே இருக்கணுங்க. அதுக்கான பலன் சரியா கிடைக்காதப்போ இடையில இந்த மாதிரியெல்லாம் நெகட்டிவா தோன்றது மனுஷனோட இயல்பு தான். ஆனா அதையெல்லாம் நாம கடந்து வரணும். எல்லாத்தையும் தாண்டி நாம நம்ம இயல்புல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா நல்லது செய்யறதுக்கும் நல்ல பேர் வாங்கிறதுக்கும் ரொம்ப நாள் ஆகலாம். ஆனா அது நமக்கு விலை மதிப்பில்லாத சந்தோஷத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் கொடுக்கும். ஆனா கெட்டது செய்யணும்னு மனசால நினைச்சிட்டா கூட அந்த நினப்பு நம்மளோட நிம்மதியையும் தூக்கத்தையும் முழுசா கெடுத்துட்டு போயிடும். அதனால தான் சொல்றேன், நல்லது செய்யுங்க, நல்லது மட்டுமே செய்யுங்க. அதுக்கான பலன் உடனே கிடைக்கலனா கூட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை தேடி வரும். ஆனா நிச்சயமா வந்தே தீரும். உன் வாழ்க்கை உன் கையில்.